வட கொரியாவில் கிறிஸ்தவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடூரங்கள். யோகான் லீ என்னும் 16.5 வயது வாலிபன் கிறிஸ்துவின் மேல் வைத்த விசுவாசத்திற்காக வடகொரிய கம்யூனிஸ்ட் இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறான். அவனது சிறை அறை 7 அடி நீளமும் 5 அடி அகலமும் கொண்ட 35 சதுர அடி அளவுக்கு சிறிய அறை ஆகும். அந்த சின்ன அறைக்குள் 37 பேர் அடைக்கப்பட்டிருந்தனர். அறையின் வெப்பம் கொதி நிலையில் இருந்தது. மனித உடம்பின் துர்நாற்றம் மூச்சு முட்டியது. தொடர்ந்து மாத கணக்கில் அவர்கள் நெருக்கி உட்கார்ந்தே இருந்தனர். அந்த மாதம் 24 நாட்களில் மட்டும் 300 பேர் மரண தண்டனை விதிக்கப்பட்டு கொல்லப்பட்டனர். கிறிஸ்தவ போதகர் ஒருவரும் உடன் அவரோடு 4 பேரும் அவர்களின் கைகள் பின்புறம் கட்டப்பட்ட நிலையில் 10 அடி ஆழமுள்ள குழிக்குள் உயிரோடு தள்ளப்பட்டு அவர்கள் அந்த குழிக்குள் உயிரோடு மண்ணை தள்ளி புதைத்து விடப்பட்டார்கள். 20 அதிகாரிகளும் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரானவர்கள் என்று மரண தண்டனை விதிக்கப்பட்டு மரத்திலிருந்து கைகள் கட்டப்பட்ட நிலையில் தலைகீழாக அவர்கள் தலைகள் தரைக்கு கொஞ்சம் மேலாக தொங்கும்படி தொங்கவிடப்பட்டார்கள். மாலைக்குள் அவர்களுடைய முகங்கள் செந்நீல நிறமாக மாறி சவக்களை கொண்டன. அவர்களுடைய முகங்கள் செந்நீல நிறமாக மாறி சவக்களை கொண்டவர்களாக காணப்பட்டு இறந்து போனார்கள். அடித்து கொல்லும் முறையில் அவர்கள் கைதியாக்கப்பட்ட அப்பாவிகளை தடிகள், இரும்பு கம்பிகள், சவுக்கு, சாட்டை, பெரிய கல்லுகளை கொண்டு தலைகளிலும் நெஞ்சிலும் வயிற்றிலும் முதுகிலும் இடுப்பிலும் கை கால்களிலும் மர்ம உறுப்புகளிலும் தாறுமாறாய் அடித்து கதற கதற சாகடிக்கப்படுகிறார்கள். அவர்கள் போடும் கூச்சலை கேட்ட பிற கைதிகள் பல நாட்கள் தூங்குவதில்லையாம். இவைகளையெல்லாம் யோகான் லீ என்னும் 16.5 வயது வாலிபன் பார்த்த காட்சிகள் ஆகும். அவன் பார்த்ததிலேயே மிகவும் கொடூரமான சாகடிக்கும் முறை எதுவென்றால், அவன் பார்த்த 3 கைதிகள் தரையோடு குப்புற படுக்க வைக்கப்பட்டு அவர்களின் கைகளும் பாதங்களும் கட்டப்பட்டு அவர்களை இராணுவ வீரர்கள் அமுக்கி பிடித்து கொள்ளுவார்கள். பிற இராணுவ வீரர்கள் ஒரு மூங்கில் குறடு கொண்டு கைதிகளின் நாக்கை வெளியே இழுப்பார்கள். எவ்வளவு நீளம் வருமோ அவ்வளவு நீளம் நாக்கை இழுத்து தரையோடு சேர்த்து ஆணிகளால் அடித்து விடுவார்களாம். நாக்கை வெளியே இழுத்தால் அவ்வளவு நீளம் வருமா என்று அந்த வாலிபன் ஆச்சரியப்பட்டதோடு கைதிகள் கத்தி கதறியதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்கிறான். இந்த வாலிபன் கண்ட இன்னொரு காட்சி, அவன் விசாரணை முடிந்து சிறை அறைக்கு கொண்டு போகப்படும்போது ஒரு 50 வயதுடைய ஒரு பெண் 25 அடி உயர கம்பத்தில் கட்டி தொங்கிக் கொண்டிருந்தாள். அவள் முழுவதும் நிர்வாணமாயிருந்தாள். அவளுடைய 2 கைகளையும் மடக்கி அவளுடைய பின்னங்கழுத்தோடு கட்டியிருந்தார்கள். அவளுடைய நாக்கு அவளுடைய உதடுகளுக்கு நடுவே தொங்கிக் கொண்டிருந்தது. அவள், நான் குற்றமற்றவள், நான் குற்றமற்றவள் என்று கதறினாள். அவள் குற்றமற்றவள் என்று சொல்லும் ஒவ்வொரு தடவையும் ஒரு காவலன் அவளை ஒரு நீண்ட கம்பால் அடித்தான். சில நாட்களில் அவள் பிணமாகிவிட்டாள். இந்த கிறிஸ்தவ வாலிபன் யோகான் லீயை நீதிபதி, நீ ஒரு கிறிஸ்தவனா என்று கேட்டபோது அவன், ஆம், நான் கிறிஸ்தவன் என்றான். நீதிபதி,
வாலிபனே, உனக்கு கடும் தண்டனை காத்திருக்கிறது. ஏன் உன் வாழ்க்கையை வீணடித்து கொள்ளுகிறாய்? இயேசுவை விட்டுவிடு என்றார். யோகான் லீ அதற்கு, நான் இயேசுவை மறுதலித்தால் நரகமே கிடைக்கும். அவரை நேசித்தால் மோட்சம் செல்வேன். ஐயா, நீங்களும் இயேசுவை நேசியுங்கள். நீர் ஒரு நாள் கிறிஸ்தவனாவீர் என்று நம்புகிறேன் என்றான். உடனே ஒரு காவலன் குண்டாந்தடியால் யோகான் லீயின் தலையில் பலமாக அடித்தான். தலை உடைந்து இரண்டாக பிளந்தது. இரத்தம் கொட்டியது. மயங்கி விழுந்தான். மயக்கம் தெளிந்தபோது, இயேசுவே, ஒரு அற்புதம் செய்து உடைந்த என் தலையை சுகமாக்கிவிடும். எனக்கு விடுதலை தாரும். நான் உமக்கு இறுதி வரை ஊழியம் செய்வேன் என்று ஜெபித்தான். அற்புதமாய் அவனுடைய தலை சுகமடைந்தது. அற்புதமாய் விடுதலை பெற்றான். அவன் தானே சொன்ன காரியங்கள்தான் மேற்கண்டவை. விடுதலை பெற்று வந்த பிறகு கிறிஸ்தவர்களின் வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டதையும், வீட்டு பொருள்கள் அனைத்தையும் சிப்பாய்கள் களவாடி கொண்டு போய்விட்டதையும், கிறிஸ்தவர்கள் சிதறி சின்ன பின்னமாகி எங்கெங்கோ ஓடி ஒளிந்து வாழ்வதையும் கண்டான். பல நாட்கள் அவன் பட்டினி கிடந்தான்.